வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஊருக்கு தான் போகிறோம். இன்றைக்கி ஏற்பாட்டை சுற்றி காட்ட போகிறேன், வாங்க போகலாம். எனக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. நான் 1 மணிக்கெலாம் வந்துட்டேன். ஓனர் வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, நல்ல பசி வேறு. நான் பர்கர் கிங்கில் போய்ட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்ருவோம். இந்த டோக்கனு கொடுத்தாங்க, 107 ரூபா பர்கர் கிங்கில். ஆர்டர் பண்ணி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் வரல நம்மளுக்கு. A few moments later. பர்கர் சாப்பிட்டுட்டு இந்த இடம் போக வேண்டியதான். நம்ம வந்து ரொம்ப ஏர்லியராக வந்துட்டோம். 3 hours இருக்கும். சிக்கன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சிக்கன் சிக்கன் முடிச்சுட்டு நம்ம அப்படியே உள்ளே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே உட்காந்துட்டோம். டூட்டி ஃப்ரீயில் 2 சாக்லேட் வாங்கினேன். அப்புறம் 2 பொருள் வாங்கிட்டு உட்காந்துட்டேன். A few moments later. நம்மளுக்கு கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கேட்டில் போகிறோம். இந்த ஃப்ளைட்டில் ஒரு இந்தியனோடு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் இந்தியாவுக்கு போகிற ஆள்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு இந்தியன் தான் இந்த ஃப்ளைட்லேயே போகிறேன். பார்ப்போம். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஃப்ளைட்டு சின்னதுதான். On se on jouera au cartes dans le salon. மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு மொத்தம் டவுன் பஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, சரியான கூட்டம், ஒரு சீட்டில் எல்லாம் நான் கூட ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சேன். ከሚገኘው ወንበር ስር ያስቀምጡት። ሻንጣዎች በመተላለፊያ መንገድ ወይንም በመውጫ በሮች አካባቢ አለማስቀመጡን ያረጋግጡ።
Carefully store your hand luggage in the overhead compartment or under the seat in front of you. Bags must not be placed on the aisles or next to an exit. በየወንበሮቻችሁ ላይ ያለውን ஃப்ளைட்டு கிளம்புறத நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீ கிளம்பிருச்சு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம்தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஏர் இண்டியா ஃப்ளைட்டை வச்சு இந்த பஸ்ஸு ஃப்ளைட்டு வேறு டப்பா பஸ்ஸு மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. கை காலெலாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படி போய் சேரமோ என்ன பண்ணுறோமோ தெரில. ஆண்டாங்கில் பாரத்தை போட்டு கிளம்பிட்டேன். உங்களுக்கு வீடியோ நல்லா காட்டலாம் பார்த்தா ஜன்னல் பூரா ஒரே அழுக்கு. சுத்தமாக ஒன்றுமே தெரில. அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். அதில் அவ்வளோ கேவலமாக தான் இருக்குது இந்த ஃப்ளைட்டு. என்ன பண்ணுறது, இதுதான் விலை கம்மியாக இருந்துச்சு, அதனால் இதில் புக் பண்ணிட்டேன். போய் தான் ஆகணும். போகலாம். கொஞ்ச நேரத்தில் தனியாக எனக்கு மட்டும் தனியாக சீ ஃபுட் வந்துருச்சு. ஏன்னா நான் முன்னாடியே சீ ஃபுட் ப்ரிஃபர் பண்ணிட்டேன். அது ஆப்பில் போய்ட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். எனக்கு சீ ஃபுட் வந்துருச்சு. என்னென்ன பார்த்துக்கிடலாம். என்னென்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு பிரித்து காட்டுறேன் வாங்க. அந்த சீஸ் கேக் எடுத்து ஒரு வாய் எடுத்து பார்த்தேன். நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் சாலட்டு, ரைஸு, அப்புறம் ப்ரான் வச்சு அந்த ரைஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு வாய். உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, என் ரியாக்ஷனே தெரியும். சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே பைனாப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி நல்லா குடிச்சிட்டு தெம்பா ஒரு தூக்கத்தை போடுவோம். நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்போதான் எந்திரிச்சு. அவங்களுக்கு சன்செட்டு காட்டுறேன் பாருங்களேன். வானத்துலேருந்து சன்செட்டை பார்த்துருக்கீங்களா பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரு வழியாக நம்ம எத்திய ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்களேன், சின்ன கண்ட்ரின்னு நினச்சேன். நான் ஆப்பிரிக்கானா குட்டி கோண்டா இருக்கோம்னு. அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நைட்டில் பார்க்குறதுக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது. நான் ஆப்பிரிக்கானா இத்தனி கோண்டா செசல்ஸ் மாதிரி ஐலாண்டாக இருக்குன்னு நினச்சேன். இது என்ன சென்னையோட பெருசாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெருசு. நான் ஜூம் பண்ணி வேணால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பெருசு போயிட்டே இருக்குது.
ஏற்றி இறங்க வேண்டியதான். பஸ்ஸில் ஏற்றி போட்டு இறக்கிருப்பாங்க. இங்கே நம்மளுக்கு ஹோட்டல் அக்காமடேஷனுக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி லெட்ரு மாதிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போக வேண்டியதான். இந்த ஹோட்டலில் வச்சுருவாங்கிறதுக்குள்ளேயும் அங்கே போகணும், இங்கே போனோம், இங்கே போகணும், இங்கே போனோம் போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. ஹோட்டலில் போய்ட்டு வந்தாச்சு. மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே நம்மளுக்கான காரை வெளில நிப்பாட்டியிருப்பாங்க ஹோட்டலுக்கு கூட்ட போகிறதுக்கு. அதில் போய் ஏறிட்டு நம்ம ஹோட்டலுக்கு போக வேண்டியதான். ஹோட்டலுக்கு போகலாம். காரில் அப்படியே கிளம்பியாச்சு. கூப்பிட்டு போனாங்க. இந்த ஊர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்களேன். நம்ம ஃப்ளைட்டில் வரும்போதே பார்த்தோம்ல பெரிய ஊராக இருக்கு. ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு சென்னைக்குள்ளே போன மாதிரி இருக்கு. ஆனால் பயங்கரமாக இருக்கா. இதை எவனாவது ஆப்பிரிக்கா இந்த பஞ்சம் இருக்கிற நாடுன்னு சொன்னால் எவனாவது நம்புவானா? அவங்க கட்டியிருக்க பில்டிங்கை பாருங்கள், பாலத்தை பாருங்கள். எப்பப்பா எப்படி கட்டியிருக்கானுங்க கூட்டம் பாருங்க. நான் ஃபுல்லாக காட்டுறேன். இந்த ஹோட்டல் பொறுத்தவரைக்கும் நான் பார்த்ததை பூரா காட்டுறேன். இதை டேயில் வந்து பார்த்தா நல்லா இருக்காது. நைட்டில் பார்க்கும்போது அந்த லைட்டு எஃபெக்ட்டு இதெல்லாம் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பார்க்குறது.
மணி நேரம் கழிச்சு ஒரு வழியாக ஹோட்டலுக்கு போட்டு இங்கே நம்மளுக்கு ரூம் கீ எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஒய்ஃபை பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. இதான் நம்ம ரூமு. கீ திறந்துட்டு நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ரூமை பாருங்கள். வா, ஃப்ரீயாக இப்படி ஒரு ரூம் எவனுக்காக கிடைக்குமா? செப்பல் எல்லாமே இருக்குங்க. ஒரு டேபிள் இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. கண்ணாடி இருந்துச்சு. அப்புறம் 2 சேரு. கட்டில் பாருங்கள், 5 தலாணி வச்சுருக்காங்க. இது டீ போட்டு குடிச்சிக்கலாம்ல, டீ எல்லாமே வச்சுருக்காங்க. கீழே ஒரு ஃப்ரிட்ஜு, மினி ஃப்ரிட்ஜு, அதில் நமக்கு தேவையானதை வச்சுக்கலாம். சார் இங்கிட்ட என்ன ட்ரே, இதெல்லாம் என்ன பார்ப்போம். இதுலேயும் ஒரு தலாணி ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் ஹேங்கரு, ஒரு பெட்ஷீட், அவ்வளோதான் இருக்குது. பாத்ரூம் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா பாத்ரூமு? என்ன பாத்ரூம்னு? தொட்டி மாரி படுத்துட்டு குளிக்கிற பாத்ரூமு. நம்ம போட்ட காசுக்கு இது ஒர்த்து தான். சாப்பாடு, லைட்டு நல்லா இல்லைனாலும் தங்குற ரூம் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ்ஸு, ட்ரையரு, துண்டு கிண்டு எல்லாம் சூப்பர். கொடுத்த காசுக்கு ஒர்த்துப்பா, ஒர்த்து ஒர்த்து ஒர்த்து. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இப்படியே நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு, சீச்சி பண்ணு வேணாம், அதோட சாலடு கொஞ்சம், அப்படியே ரைஸில் ஆலிவ் போட்டு பண்ணிடுறாங்க, அது கொஞ்சம். இது என்ன, இது ஒரு சாலட்டு, சரி இதுவும் கொஞ்சம். இது என்ன, நூடுல்ஸு, இது வேணாம். கொஞ்சம் சிக்கன் குழம்பு. சும்மா சொல்ல சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடெல்லாம், எந்த குறையும் இல்லை. செம டேஸ்ட்டு, நல்லா சாப்பிட்டாச்சு, ஒரு பொடியை பிடிச்சாச்சு. இனி என்ன போய் படுத்துங்குவோம். சபா, மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு.